ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு டியூட்டோரியலில் நாங்கள் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஜிட்டாப்பில் எப்படி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸோ ப்ரொஜெக்டை வந்து அப்லோட் பண்ணுறதுண்டு. ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் இல்லாத ஆக்களுக்காக புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ரெப்போ க்ரியேட் பண்ணி எப்படி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இதுக்காக நான் ஆல்ரெடி ஜிட்டாப் இல்லாத ஒரு அக்கௌண்ட் எடுத்து நான் பிகினிங்லேருந்து செய்ய போகிறேன். ஆல்ரெடி ஜிட்டாப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து நாங்கள் அக்கௌண்ட் க்ரியேஷன் தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு வர்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஒரு ஜிட்டாப் பற்றி கம்ப்ளீட்லி ஐடியா இல்லாதாக்கள் நீங்கள் ஸ்டார்ட்ல இருந்து பார்த்தா ஓகே. ரைட். ஸோ ஜிட்ஹப்னா என்ன? பேசிக்கலி ஜிட்ஹப்ன்றது வந்து ஒரு வெப் பேஸ்ட் கலபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம். ரைட். ஸோ யூஸ்வலாக நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட்ஸை நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் செய்வோம். ஸோ எல்லா சோர்ஸையும் வந்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரைட். ஸோ நீங்கள் வந்து அது வந்து விருப்பம் வேண்டாம் பப்ளிக்காக ஷேர் பண்ணலாம். ஸோ மற்றவங்களும் அதில் கலபரேட் பண்ணுற மாதிரி செய்யலாம். இல்லைன்னா உங்களோட டீமுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணி நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸோட கலபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நார்மலாக ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் ஒர்க்கில் கூட ப்ராஜெக்ட் செய்ய நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரியல் டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணி எங்களோட சேஞ்சஸை வேறு இடங்களில் இருந்து ஒன்று நாங்கள் செய்து எங்களோட சேஞ்சஸை எல்லாருமே எடுத்துக்கொள்றதுக்கு, அவங்களோட கோட் எடுத்துக்கொள்றதுக்கு இந்த ஜிட்டாப்பில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ உங்களோட கோடை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நிறைய பேரோட கலபரேட் பண்ணி அந்த சேம் கோடில் சேஞ்சஸ் மேக் பண்ணி உங்களோட ப்ரொஜெக்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை நிறைய பேர் வந்து ஜிட்டாப்பில் தங்களோட சோர்ஸ் கோட்ஸ் வந்து ஓப்பனாக வச்சுருப்பாங்க, பப்ளிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ மற்றவங்களும் வந்து அதை பார்த்து ஓகே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் இதை மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமென்ட்டு செய்கிறதுக்கு கூட இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருக்குது ஜிட்ஹப்பில். ரைட். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் ஃபைல்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ சிம்பிளி ஜிட்ஹப்னு சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் தேர். ஸோ github.com அவங்களோட official page. We'll go there. ஸோ இட்ஸ் சைன் இன் இல்லை, சைன் அப். நாங்கள் இப்போ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் தானே, அதனால் வந்து சைன் அப் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாத ஒரு ஜிமெயில் அட்ரஸ் கொடுப்பேன். ரைட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்க வேணும். ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்ட் கொடுங்க. யூசர் நேம். ஆர் ஜஸ்ட் ஏதாவது கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரைட். ஓகே, கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. இது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஜிமெயிலில் நார்மலாக எங்களுக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு வேறுமே அந்த மாதிரி மெயில்ஸ் ரிசீவ் பண்ண விருப்பமெண்டா யூ கேன் டிக் தட். இல்லைன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் இக்னோர் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஓகே, கண்டினியூ கொடுப்போம். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். Please solve a puzzle so we can safely create an account. Okay. இது வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று அனுப்புவாங்க உங்களோட ஜிமெயிலுக்கு. அகெயின் வெரிஃபிகேஷன் தான் இது. ரைட். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி அந்த நம்பர் வந்து இங்கே கொடுப்போம். உங்களோட ஜிமெயிலுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்பர் வரும். ரைட். ஸோ உங்களோட ஜிமெயிலில் போய் நீங்கள் இது செய்யணும். ஓகே, நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே.
ஸோ சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய யூசர் நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே? இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஒரு யூசர் நேமை கொடுத்து ஓகே கெட் இட். பாஸ்வேர்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கணும். ரைட், இப்போ நாங்கள் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வெரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்களோட ஜிட்டாப்பில் லாகின் பண்ணும்போது திஸ் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, ரைட். ஸோ ஹோம் பேஜ்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன் டு ஜிட்டாப், ஜிட்டாப் பேஜஸ். இதில் வந்து உங்களுக்கு லைக் என்னென்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட டியூட்டோரியல்ஸ் மாதிரி தான். புதுசாக ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு, மேபி ஐடியா இல்லாத ஆட்கள் இதில் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட், ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்களா என்ன மாதிரி நீங்கள் ஜிட்டாப் யூஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம், ரைட், அந்த மாதிரி விஷயங்கள் இதை சொல்லிப்போம். இதில் வந்து ரீட்மி ஃபைல்னு ஒன்று இருக்கும். ரைட், இந்த ரீட்மி ஃபைல்ன்றது வந்து என்னென்னா, இந்த ஃபைலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த இப்போ இதை வந்து ப்ரொஜெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், ஒரு மெயின் ஃபோல்டர், அதுக்குள்ளே நிறைய அது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் நீங்கள் இந்த ரிப்போசிட்டரியில் அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல்ஸ் ஆர் இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் இது ஒரு ப்ரொஜெக்ட் வச்சுக்கோங்கன்னா இந்த கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் என்ன செய்ய போகுது, ரைட், ஃபார் வாட் பர்பஸ் நீங்கள் இதை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஹவு இட் லைக் இந்த கோடை எடுத்தாங்கன்னா அதை வச்சு எப்படி அவங்க அந்த ப்ரொஜெக்டை ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ரீட்மி ஃபைலில் கொடுப்பீங்க. ரைட், ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கிரியேட் அ ரீட்மி ஃபைல். ரைட், ஓகே, அதெல்லாம் நாங்கள் இப்போ பார்ப்போம். ஸோ இதான் உங்களோட ஹோம் பேஜ். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபஸ்ட்டாக லாகின் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ரெப்போசிட்டரிஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது மேபி இதில் உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் காட்டும். ஓகே, ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இதில் டியூட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட், சாரி, ஸோ இதுலேயும் இருக்குது. ரைட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஆக்சுவலி அவங்க அந்த ப்ராஜெக்ட் ரெப்போசிட்டரியோட நேம் ஒரு யூஆர்எல் தெரிஞ்சால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் ரெப்போசிட்டரி என்று கதைக்கிறேன்ல. ஸோ அந்த ரெப்போசிட்டரி என்ன? ரெப்போசிட்டரி கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் யுவர் ப்ரொஜெக்ட்ஸ் ஃபைல்ஸ், ரிவிஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் கொலபரேட்டட் டிஸ்கஷன். ரைட், இப்போ எங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் ரைட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்க, இல்லை அதுக்குள்ளே வேறு சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுங்க, அந்த மாதிரி செய்கிறோம் தானே. அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் ஜிட்ஹப்பில் ரெப்பாசிட்டரின்றது. பட் ரெப்பாசிட்டரியில் வந்து ஜஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும் இருக்காது, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும் இருக்காது. உங்களோட ஃபைல்ஸுக்குரிய ரிவிஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது யார் யார் என்னென்ன நிறைய பேர் சேர்ந்து செய்யல, யார் யார் என்னென்ன சேஞ்சஸ் செய்தாங்க, ஒரு நீங்கள் தனியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் செய்தீங்க, எப்போ அந்த சேஞ்சஸ் நடந்தது, எந்தெந்த ஃபைல்ஸில் நடந்தது, ரைட், அந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் ஜிட்டப்பில் உங்களோட கொலபரேட்டர்ஸோட அதாவது உங்களோட சேர்ந்து அந்த ப்ரொஜெக்டில் இன்வால்வ் ஆகிற ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். ரைட், ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி கெப்ட் இன் அ சிங்கிள் ரெப்போசிட்டரி. ஸோ இது ஒரு பெரிய ஃபோல்டர், அதுக்குள்ளே ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக் பண்ண சேஞ்ச் அந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமான எல்லா விஷயமுமே அதுக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் ரெப்போசிட்டரின்னு மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, இப்போ வந்து நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஸோ ஜிட்டாப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ரெப்போசிட்டரி எடுத்து எங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட், ஸோ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு ரெப்போசிட்டரி க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அதில் கிரியேட் ரிப்போசிட்டரி இருக்கு. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ரெடி டு ஸ்டார்ட் பில்டிங், கிரியேட் அ ரிப்போசிட்டரி. இந்த கிரியேட் அ ரிப்போசிட்டரின்றதை கிளிக் பண்ணுங்க. ரைட், ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் இதில் கேட்டிருக்கு, நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, ரெப்போசிட்டரி கண்டெய்ன்ஸ் ஆல் ப்ராஜெக்ட். ஓகே, ரெப்போசிட்டரி என்னென்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹாவ் அ ப்ராஜெக்ட் ரெப்போசிட்டரி எல்ஸ்வேர். வேறு எங்கேயாவது உங்கள்கிட்ட அந்த ரெப்போசிட்டரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் இம்போர்ட்டர் ரெப்போசிட்டரி கொடுத்து ரைட் இதில் அந்த ரெப்போசிட்டரியில் நேமை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் எங்கள்கிட்ட அப்படி இல்லை, நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ரெப்போசிட்டரி புதுசாக க்ரியேட் பண்ணி நாங்கள் ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இதில் நீங்கள் ரெப்போசிட்டரிக்கு ஒரு பேர் கொடுக்கணும். சரியா?
ரிப்போசிட்டரிக்கு ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேர் கொடுப்போம்? நான் வந்து பைத்தன் அசஸ்மெண்ட் கொடுக்குறேன். சரியா? ரைட், இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கொள்றேன். பேர் கொடுத்துட்டேன். ஷார்ட் அண்ட் மெமரபிள். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு விருப்பமெண்டா கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த ரெப்பாசிட்டரியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு டீட்டெயில், ரைட்? ரைட், ஓகே. இனி வந்து இதில் இருக்கிற இது முக்கியமான விஷயம் பப்ளிக் ப்ரைவேட். ஸோ பப்ளிக் என்ன நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட ரெப்போசிட்டரி பப்ளிக்காக இருக்கும். ஸோ யார் வேண்டுமென்றாலும் அந்த ரெப்போசிட்டரியை பார்க்கலாம். ரைட், பப்ளிக்லி அவைலபிள். ஸோ சில பேர் வந்து இப்போ இந்த பைத்தன் அசஸ்மெண்ட்ன்ற நேம் கொடுத்து அவங்க லிங்க் ஜிட்ஹப்பில் சர்ச் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு காட்டும் உங்களோட ரெப்போசிட்டரி. ரைட், ஸோ அவங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இல்லை நீங்கள் ப்ரைவேட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குமென்னா இங்கே வந்து இது வந்து நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இது வந்து காட்டும். லைக் இப்போ ப்ரைவேட்டாக உங்களுக்கு நீங்கள் இதை லாக் பண்ணி வச்சுருந்தீங்க இந்த ரெப்பாசிட்டரியை. ஸோ இஃப் எனி ஒன் நீட்ஸ் அண்ட் ஆக்சஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ அவங்க இந்த பேரை சர்ச் பண்ணிட்டு அந்த அதில் இருந்து வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களால இந்த ரிப்போசிட்டரியை பார்க்க முடியும், அதில் கமிட் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ரைட், பட் நீங்கள் பப்ளிக்காக போட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு கோடெல்லாம் பார்க்க முடியும், கோட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, they can try to commit also, but commit பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவங்க commit பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் வரும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களோட இதில் commit ஆகும். commit means அவங்க ஏதாவது சேஞ்சஸ் செய்து அதை சேவ் பண்ண போகிறாங்கண்டா. ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு எது ஓகேயா இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ரைட், பப்ளிக் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த இன்ஸ்டன்ஸில். ஸோ இட் வில் பி ஈஸி. ரைட், initialize this repository with add a readme file. This is where you can write a long description for your project. ஸோ இங்கே வந்து ரீட்மி ஃபைல் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரெப்போசிட்டரி க்ரியேட் பண்ணிக்க இவங்க கேட்டுருக்குறாங்க. இது நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்குமெண்டா ஒரு ரீட்மி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெப்போசிட்டரியில் க்ரியேட் ஆகும். ரைட், அதை நீங்கள் எடிட் பண்ணலாம் பிறகு, நோ ப்ராப்ளம். அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் ரீட்மி ஃபைலையுமே அப்லோட் பண்ண போகிறோம்னா நீங்கள் இதை டிக் பண்ண தேவையில்லை. இப்படியே விட்டுட்டு யூ கேன் கோ ஆன் அண்ட் அட் த ரீட்மி ஃபைல். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வந்து ரீட்மி ஃபைலை வந்து அதை க்ரியேட் பண்ண சொல்ல போகிறேன். க்ரியேட் பண்ண பிறகு நான் அதில் எடிட் செய்ய போகிறேன். ஓகே, நீங்கள் விருப்பம்னா ரீட்மி ஃபைலை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம், நார்மலாக மற்ற ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி. ரைட், ஸோ இதில் லைசன்ஸ் எல்லாம் நாங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை, டெம்ப்ளேட் சூஸ் பண்ண தேவையில்லை. ரைட், வெரி பேசிக்கலி இவ்வளவும் செய்தால் போதும். ரைட், மீனிங்ஃபுல் நேம் கொடுங்க எப்பயுமே ரெப்பாசிட்டரிக்கு. ரைட், ஸோ இதுக்கு பிறகு க்ரியேட் ரெப்பாசிட்டரி. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இது எங்களோட ரெப்போசிட்டரியோட பேர், இது நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இதில் வந்து நான் எந்த ஃபைலுமே இன்னும் அப்லோட் பண்ணல, பட் வி ஹாவ் அ ஃபைல் ரீட்மி ஃபைல். ஏன், பிகாஸ் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது ரீட்மி ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு இவருக்கு சொல்லிட்டேன். அப்போ அவர் ஒரு ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறார், பட் தேர்ஸ் நத்திங். ரைட், ஜஸ்ட் உங்களோட நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கு உங்களோட ரெப்பாசிட்டரியில். அதுதான் இந்த எதுவுமே போடல. நாங்கள் இதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம் பிறகு. சரியா? ரைட், இதில் வந்து நீங்கள் எடிட்டு நான் சொல்ல போகிறேன், திஸ் repository contains the files needed for the final assessment of Python short course cohort 1 கொடுத்துருக்கோம். சரியா? இது மாதிரி நீங்கள் என்ன வேணுமென்னாலும் கொடுத்து கொள்ளலாம். ரைட், ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் இருக்க போகுதுன்னு கொடுக்க போறீங்கன்னா
ரைட். இதுக்கு பிறகு இதில் commit changes என்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் செய்த சேஞ்சஸை சேவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அந்த இதை கிளிக் பண்ணுறோம். ரைட். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லுவார். நீங்கள் என்ன சேஞ்ச் செய்ய போறீங்க வந்து நான் இப்படியே விட்டுட்டு செய்கிறேன். ஓகே. இப்போ நாங்கள் கொடுத்த அந்த இது வந்து இதில் சேவ் ஆகி எங்களுக்கு காட்டுது. ரைட். ஓகே. இனி என்ன செய்ய போகிறோம்? இனி வந்து நாங்கள் எங்களோட ரெப்போசிட்டரியில் எப்படி ஃபைல்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் உங்களோட இந்த பைத்தன் அசஸ்மெண்ட்ன்ற ரெப்போசிட்டரி நேமை கிளிக் பண்ணீங்கன்னா ரெப்போசிட்டரிக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஆட் ஃபைல் இருக்கும். சரிதானே? ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் மெனுவில் இதில் கிரியேட் நியூ ஃபைல் இருக்குது, அப்லோட் ஃபைல் இருக்குது. கிரியேட் நியூ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புது ஃபைல் இதில் வச்சு கிரியேட் பண்ணுவீங்க. ரைட். சாம்பிள் .txt என்று கொடுக்குறேன். just sample file creation in GitHub. ஓகே. ஸோ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஓர் எல்ஸ் நீங்கள் வந்து ஃபைல்ஸை அப்லோட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் இதுதான் செய்வோம். ப்ரொஜெக்டை செய்துட்டு தான் இதில் கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம். ரைட். அட் ஃபைலில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரைட். திஸ் இஸ் வாட் வி யூஸ்வலி டூ. ரைட். அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஃபைல்ஸை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சூஸ் யோர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட விண்டோ ஓப்பன் ஆகும். திங்ஸ் ஹியர். ஓகே. நான் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன்னு வைங்க. ஸோ ஐ சூஸ் ஒன். ஒரு ரெண்டையுமே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்லோட் ஆகிட்டு ஸோ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறதை காட்டுறேன். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு வந்து ரைட் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் 3 ஃபைல்ஸ் போட்டு இதில் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ரிலவெண்டான ஃபைல்ஸ் போடல. ரைட். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தானே. ஸோ ஜஸ்ட் 3 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுங்க. Right. Okay. Now commit changes. ஓகே. டன். ஸோ இப்போ வந்து எங்களோட பைத்தன் அசஸ்மெண்ட் என்ற ஃபோல்டர் என்ற ரெப்பாசிட்டரிக்குள்ள எங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ரைட். அது டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், பைத்தன் ஃபைலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ரைட். இமேஜாக இருக்கலாம், என்னென்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ரைட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். இல்லைன்னா சூஸ் பண்ணுற ஆப்ஷன் எடுத்தும் செய்யலாம். நோ இஷ்யூஸ். ரைட். ஓகே. இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இனி நாங்கள் எப்படி எங்களோட பைத்தன் ப்ராஜெக்ட் இந்த ரெப்போசிட்டரியை இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணலாம் ரெண்டு பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ரெப்போசிட்டரி இருக்கு. ரைட். இப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா வந்து ஓகே கோ டு யுவர் அக்கௌண்ட். ரைட். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ரெப்போசிட்டரி இதில் இருக்குது. நிறைய ரெப்போசிட்டரிஸ் க்ரியேட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே இதில் ஷோ அப் ஆகும். ரைட். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட்ல நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து என்னென்ன செய்திருக்கிறீங்க, என்ன மாதிரி உங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இதில் காட்டும். சரியா? ஓகே. இப்போ எங்கள்கிட்ட வந்து சாரி எங்கள்கிட்ட ரெப்போசிட்டரி இருக்குது. இப்போ எனக்கு இந்த ரெப்போசிட்டரியை வந்து நான் இன்னொரு ஆளுக்கு வந்து லைக் கொலபரேஷன் இல்லை, நான் அவருக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெப்போசிட்டரியில் லிங்க் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவர் வந்து இதில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து பார்த்து வேணுமென்னு டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். யூஸ்வலி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் கொடுக்க அவை இதில் கொலபரேட் பண்ண தேவையில்லை. பட் இதில் இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி கொள்றதுக்கு ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னா ப்ரொஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இருந்தால் ப்ரொஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லெக்சரருக்கோ டீச்சருக்கோ நீங்கள் வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் தே கேன் செக் யோர் ஹால் ப்ரொஜெக்ட் ஹியர். ரைட். ஜஸ்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்கொள்ளலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட். தட்ஸ் அப் டு தேம். ஸோ இந்த மாதிரி பர்பஸஸுக்கு வந்து நாங்கள் ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த ரெப்போசிட்டரியை வந்து
ஷேர் பண்ணலாம், ரைட்? ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3 விஷயம் உங்களுக்கு காட்டும். HTTPS, SSH, GitHub கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், CLI, ரைட்? இதில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு HTTPSல இருக்கிற இந்த URL தான் தேவை, ரைட்? ஸோ இட்ஸ் a வெப் URL. இதை நீங்கள் இந்த கிளிப்போர்ட் ஐக்கன் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். இல்லைன்னா இப்படி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறதுனாலும் ஓகே. ஜஸ்ட் கிளிக் திஸ். இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டேன், ரைட்? இனி இதை நான் வந்து எனக்கு விரும்பின ஆட்களுக்கு வந்து மெயிலில் அனுப்பலாம். ஒரு நீங்கள் இதில் என்ன மீடியமில் அனுப்ப போகிறீங்களோ அதில் அனுப்பலாம், ரைட்? ஸோ இதை காப்பி பண்ணி இருக்கான்னு பார்ப்போம். இதில் பேஸ்ட் பண்ணுறேன். எஸ், இட்ஸ் காப்பி. சரியா? ஸோ இப்போ நான் வேற ஒரு அக்கௌண்ட்டில் தான் இந்த டேப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த லிங்கை கொடுத்து பார்ப்பேன். Yeah, so it open up our repository, right? சரிதானே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து உங்களோட ரெபாசிட்டரியை வந்து ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி கோடில் போய் இந்த HTTPS கீழே இருக்கிற URL காப்பி பண்ணி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி கொள்ளலாம், ரைட்? அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் இருக்குது தானே, இந்த உங்களோட மேலே இருக்கிற URL இதை காப்பி பண்ணிங்கனாலும் சேம் URL தான், ரைட்? ஸோ அப்படி ஷேர் பண்ணலாம். இல்லை இதில் வந்து எடுத்து ஷேர் பண்ணுறது தான் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து GitHubல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் த ரெபாசிட்டரி லிங்க் டு சம்வன், இந்த கோடில் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டோரியலுக்குரிய விஷயங்கள் இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், ரைட்? தேங்க்யூ.